குரு வணக்கத்துடன் இன்னைக்கு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்னைக்கு 8th ஸ்டாண்டர்டில் யூனிட் த்ரீ கிராம சமூகமும் வாழ்க்கை முறையும். ஃபர்ஸ்ட் என்னப்பா பார்த்தோம்? யூனிட் 1ல் வர்த்தகம், யாரெல்லாம் வந்தாங்க வர்த்தகம் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம். யூனிட் 2 என்னது? வர்த்தகத்திலிருந்து பேரரசு வரை வர்த்தகம் பண்ண வந்தீங்க. அடுத்து பேரரசுகளாக எப்படி கைப்பற்றி எப்படி அவங்களை ஆட்சி பண்ணாங்கன்னு பார்த்தோம். ரைட். இப்போ தேர்டு ஒன்று என்னன்னா கிராம சமூகமும் வாழ்க்கை முறையும். சரி, கிராமத்தில் என்னென்னப்பா செஞ்சீங்க அப்படின்றத பற்றி பார்க்க போகிறது தான் என்னது இந்த யூனிட் 3. சரி, ஓகே. டே 1 கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்ட்ரெஸ்டிங்காக கவனிங்க, என்னென்னலாம் இவங்க செஞ்சுருக்காங்கன்னு பார்க்க போகிறோம். அப்படி தானே? வர்த்தகன்ற பேரில் பயங்கரமான பல விஷயங்கள் பண்ணிட்டாங்க. அடுத்து பேரரசுகளை நம்ம எத்தனை போர் பார்த்தோம் இல்லையா? எவ்வளோ போர், எவ்வளோ ஒரு திட்டங்கள்லாம் கொண்டு வந்து மக்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கன்னு. இப்போ தேர்டு கிராம சமூகமும் வாழ்க்கை முறையும். அடுத்து கிராமத்தில் என்னென்ன பண்ணாங்கன்றத தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகேவா? ஸ்டார்ட் பண்ணலாமா? நம்மளோட கிராமம் என்ன பண்ணுவாங்கன்னா, வேளாண்மையை தான் முதல் தொழிலாக நம்ம பண்ணிட்டு இருந்தோம். அப்படிதானே? இந்தியான்னு எடுத்துக்கிட்டானா வேளாண்மை தான் அடிப்படை. இந்திய பொருளாதாரம் எதை வச்சு இருக்குன்னு பார்த்தோம்னா, இந்த வேளாண்மையை வச்சு தான் இன்ன வரையுமே இருக்கு. வேளாண்மை நம்மளோட முதன்மை தொழில். இந்தியான்னு எடுத்துட்டாலே வேளாண்மை தான் ஃபர்ஸ்ட். ஓகேவா? இந்த வேளாண்மையை சார்ந்து நம்ம என்னென்ன தொழில்லாம் பண்றோம்? நெசவு தொழில் வேளாண்மையை சார்ந்து, சர்க்கரை தொழில், எண்ணெய் தொழில், இன்னும் பல தொழில்கள் வேளாண்மையை சார்ந்து தான் இருக்கு இல்லையா? ஆனால் ஆங்கிலேயர்களுக்கு இந்த வேளாண்மைனா பிடிக்கல. வேளாண்மையை அவங்க என்ன பண்ணிட்டாங்க, மொத்தமாக இதை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. எங்களால் முடியாது, அக்செப்ட் பண்ண முடியாது. வேளாண்மையெல்லாம் முதல் தொழிலாக வச்சுட்டுலாம் எங்களால் அதெல்லாம் பார்க்க முடியாது அப்படின்ற மாதிரி என்ன பண்ணிட்டாங்க, நம்ம வேளாண்மை நம்மள்கிட்ட இருக்கக்கூடாதுன்ற மைண்ட் செட்டெல்லாம் பல திட்டங்கள் அவங்க என்ன செஞ்சுட்டாங்க, உள்ளே கொண்டு வந்துட்டாங்க. அதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். கிராமத்தில் என்னென்னலாம் செஞ்சுருக்காங்கன்றத. சரியா? இதை விவசாயிகளுக்கான பொருளாதார சுரண்டலா ஒரு 3 திட்டங்களை அவங்க கொண்டு வந்தாங்க. சரியா? அதான் இன்னையோட கிளாஸ். நில வருவாய் திட்டம், மகள்வாரி திட்டம், ரயத்வாரி திட்டம். சரியா? அந்த 3 திட்டமும் எதுக்காக, ஏன், யார் கொண்டு வந்தா, இந்த கேள்விக்கான பதில் தான் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த டயக்ராம் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இதை புரிஞ்சா மட்டும்தான் இந்த கிளாஸ் ஃபுல்லாகவே உங்களால் என்ன செய்ய முடியும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். சரியா? இந்த டயக்ராம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஒன்று. இதை படிச்சிட்டிங்கனாலே உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு 80% 70% நீங்கள் படிக்காமலே ஆன்சர் பண்ண முடியும். சரியா? கவனமாக கவனிங்க. ஆங்கிலேயர் ஆட்சியின் கீழ் நில வருவாய் கொள்கை, அதை இந்த 3 திட்டம் கொண்டு வந்தாங்க நான் சொன்னேன் இல்லையா? என்ன திட்டம்? நிலையான நிலவரி திட்டம், அடுத்து ரயத்துவாரி முறை அண்ட் மகள்வாரி முறை. அங்கே ரயத்துவாரி திட்டம், மகள்வாரி திட்டம் சொல்லியிருப்பேன். சரி, ஓகேயா? இதை அப்படியே சொல்லலாம். ஜமீன்தாரி முறை, ரயத்துவாரி முறை, மகள்வாரி முறை தான் மேக்சிமம் சொல்லுவாங்க. சரி, ரைட்டு. இந்த முன்னாடி நிலையான நிலவரி திட்டம், இப்போ என்ன ஜமீன்தாரி முறை சொல்கிறீங்க? ரெண்டுமே ஒன்று தான். சரியா? நிலையான நிலவரி திட்டம்னாலும் ஜமீன்தாரி முறைனாலும் ஒன்று தான். இதுக்கு நிறைய பேர்கள் அவங்க வச்சுக்கிட்டதுல அதில் ஒன்று தான் ஜமீன்தாரி முறை. ஓகே. இந்த ஜமீன்தாரி முறையை ஃபர்ஸ்ட் யார் கொண்டு வந்தாங்க பார்த்தீங்கன்னா, காரன்வாலிஸ் பிரபு. நம்ம பார்த்தோம் இல்லையா லாஸ்ட் கிளாஸ்ல? காரன்வாலிஸ் அவரே தான் இவர். இந்த காரன்வாலிஸ் கொண்டு வந்ததான் ஜமீன்தாரி முறை. எப்போ கொண்டு வந்தாரு? 1793 காரன்வாலிஸ் கொண்டு வந்தாரு. சரி, ரைட்டு. செகண்ட் ரயத்துவாரி முறை. இதை யார் கொண்டு வந்தார்னா, தாமஸ் மன்றோ. அவர் எப்போ கொண்டு வந்தார்னா 1820 கொண்டு வந்திருப்பாரு. தேர்டு மகள்வாரி முறை. இதை யாரு கொண்டு வந்திருப்பாருன்னா, வில்லியம் பெண்டிங் பிரபு. இவரே ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம் தானே? அவர் தான் இந்த வில்லியம் பெண்டிங் பிரபு. 1833. ஸோ இந்த டயக்ராம் இந்த பேர், இந்த இயர் நீங்க ஞாபகப்படுத்தி வச்சுக்கோங்க, மறக்கக்கூடாது. இவங்களை வச்சுதான் நம்ம என்ன செய்ய போறோம், இந்த கிளாஸே பார்க்க போறோம். சரி, ஓகேவா? ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ரைட். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ஜமீன்தாரி முறை. நிலையான நிலவரி திட்டம் சொன்னேன் இல்லையா? அதை தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த ஜமீன்தாரி முறையை ஃபர்ஸ்ட் கொண்டு வந்தது யாரு? காரன்வாலிஸ் பிரபு.
சரி, காரன்வாலிஸ் பிரபு தான் கொண்டு வந்தாரா? ஆமா, அவர் தான் கொண்டு வந்தாரு இந்த திட்டத்த. இதுக்கு முன்னாடி இந்த திட்டத்த எப்படி கொண்டு வந்திருந்தாங்கன்னா, நம்ம ராபர்ட் கிளைவ் யாருன்னு பார்த்தோம் இல்லையா? பிளாஸ்டிக் போர் நடக்கும்போது இருந்தார் இல்லையா? சிராஜுத்தௌலாவுக்கும் அவருக்கும் அந்த சண்டையில இருந்தார் இல்லையா? அவர் தான் இந்த ராபர்ட் கிளைவ். இந்த ராபர்ட் கிளைவ் என்ன பண்றாருன்னா, 1765ல பக்சார் போருக்கு அப்புறமா என்ன பண்ணாரு? இந்த இடத்துலலாம் வரி வசூலிக்கு உரிமை பெற்றிருந்தாருன்னு நான் சொன்னேன் இல்லையா? வங்காளம், பீகார், ஒரிசா ஆகிய இடங்கள்ல வரி வசூலிக்கும் உரிமையை பெற்றிருந்தார் ராபர்ட் கிளைவ். அங்கதான் ஓராண்டு நில வருவாய் திட்டத்தை என்ன செஞ்சாரு? நடைமுறைப்படுத்தினாரு. என்ன திட்டத்தை? ஓராண்டு நில வருவாய் திட்டத்தை நடைமுறைப்படுத்தினாரு. அவருக்கு அடுத்து வாரன் ஹேஸ்டிங் வந்தாரு. அவர் என்ன பண்ணாரு? இவரோட ஓராண்டு நில வருவாய் திட்டம் நல்லாதான் இருந்துச்சு. அது ஓராண்டு வச்சிருக்கிறதுக்கு பதிலா 5 ஆண்டு வச்சா இன்னும் நல்லா இருக்குமே அப்படின்னு யோசிச்சு என்ன பண்றாரு? இந்த ஓராண்டு நில வருவாய் திட்டத்தை 5 ஆண்டு நில வருவாய் திட்டமா என்ன செஞ்சிட்டாரு? மாத்திட்டாரு. திரும்ப அவருக்கு இந்த 5 ஆண்டு நில வருவாய் திட்டத்தோட திரும்ப ஓராண்டு நில வருவாய் திட்டமே நல்லாதான் இருக்குன்னு சொல்லி திரும்ப ரிவர்ஸ்ல என்ன பண்ணிட்டாரு? ஓராண்டு நில வருவாய் திட்டமா முடிச்சு விட்டுட்டு கிளம்பிட்டாரு. அதுக்கடுத்து வந்ததுதான் காரன்வாலிஸ். அவர் என்ன பண்றாரு? இவங்களெல்லாம் ஒரு படி மேல போய் 1 ஆண்டு 5 ஆண்டுன்றத மாத்தி 10 ஆண்டு நில வருவாய் திட்டமா மாத்தி வச்சாரு. எப்ப? 1793ல எத்தனை ஆண்டு? 10 ஆண்டா நில வருவாய் திட்டமா மாத்தினாரு. இந்த திட்டத்தை தான் நிலையான நில வருவாய் திட்டம்னு அழைக்கிறாங்க. சரியா? அதனாலதான் நிலையான நில வருவாய் திட்டம் இல்லைன்னா ஜமீன்தாரி முறையை அறிமுகப்படுத்தியது யாருன்னு பார்த்தோம்னா காரன்வாலிஸ் பிரபுன்னு சொல்றாங்க. புரியுதா? ஏன் காரன்வாலிஸ்னா 10 ஆண்டு கொண்டு வந்தது பத்தாவது, இதுதான் நிலையான நில வருவாய் திட்டம்னு சொல்லவும் ஆரம்பிச்சுட்டாங்க. சரி, ஓகே. இதுல என்னதான் அதை பண்ணாங்கன்னா, இதுல யார் யாருக்கெல்லாம் நடைமுறைப்படுத்தினாங்கன்னு பார்த்தோம்னா, ஆங்கிலேயர்கள் இந்தியாவை ஆட்சி பண்ணாங்க இல்லையா? எடுத்துக்கிட்டாங்களா? அப்ப அந்த மொத்த நிலப்பரப்புல 19% இந்த நடைமுறை என்னவும் படுத்திட்டாரு. யாரு? காரன்வாலிஸ். மொத்த நிலப்பரப்புல எவ்வளவு பெர்சன்டேஜ் நடைமுறைப்படுத்தினாரு? 19% நடைமுறைப்படுத்திட்டாரு. சரி, ஓகே. இந்த நிலையான நில வருவாய் திட்டம் இருக்கு இல்லையா? அதோட இன்னொரு பெயர்கள் தான் ஜமீன்தாரி முறை, ஜாகிர்தாரி முறை, மல்குஜாரி அண்ட் மற்றும் பிஸ்வேதாரி முறை. சரியா? இதெல்லாம் அதோட அடிஷ்னலா அதுக்கு சொல்ற பேரு. சரியா? அதனாலதான் நாங்க நிலையான நில வருவாய்க்கு சொன்னும் போது ஜமீன்தாரி முறைன்னு சொன்னேன் இல்லையா? மேக்சிமம் இந்த ஜமீன்தாரி முறை தான் எல்லாரும் என்ன சொல்லுவாங்க. சரி, இந்த நிலையான நிலவரி திட்டத்தோட சிறப்பு கூறு என்ன? சிறப்புகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, முறையா வரி செலுத்துற ஜமீன்தார்கள் இருப்பாங்களே, ஆங்கிலேயர்களுக்கு கரெக்டா வரியை கட்டுற ஜமீன்தார்கள் தான் அதோட நில உடைமையாளர்கள். அதாவது நிலத்துக்கு ஓனர்ன்ற மாதிரி என்ன சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க? ஆங்கிலேயர் சொல்றாங்க. ஆங்கிலேயருக்கு கரெக்டா அவங்க வரியை கட்டிட்டாங்கன்னா அவங்க தான் அந்த இடத்துக்கு ஓனர். ஜமீன்தார்கள் சொல்லப்போனா ஜமீன்தார்கள் தான் அந்த நிலத்தோட உரிமையாளர் சொல்லிட்டாங்க. எதுல? இந்த நிலையான நிலவரி திட்டத்துல. சரி, இவங்கெல்லாம் இந்த ஜமீன்தார்கள்லாம் யாரா செயல்பட்டாங்கன்னு பார்த்தா, விவசாயிகள்ல இருந்து வரியை வசூல் செஞ்சு யார்கிட்ட கொண்டு கொடுப்பாங்கன்னா ஆங்கிலேயர்கள்ட்ட கொண்டு கொடுக்குறாங்க. அப்ப இது எப்படி இருக்கு? பார்க்க ஒரு ஏஜென்ட் மாதிரி இருக்கா? அததான் அரசின் முகவர்களாக செயல்பட்டாங்க. யாரு? ஜமீன்தார்கள் அரசின் முகவர்களாக செயல்பட்டார்கள். அதான் சொன்னேன், லாஸ்ட் கிளாஸ்ல சொல்லியிருப்பேன், நம்ம திட்டங்கள் போட்டு மக்கள்கிட்ட இருந்து இவ்வளோலாம் கஷ்டப்படுத்தி அவங்கள்ட்ட வரி வசூல் பண்ண முடியுமா அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா? அதுக்குரிய பதில் தான் இது. விவசாயிகளிடம் இருந்து 10/11, அதாவது 11ல 10 பங்கு எவ்வளவு கொடுக்கணுமா வரிய ஜமீன்தார்கள் ஆங்கில அரசுக்கு செலுத்தினாங்க. அத விவசாயிகளிடமிருந்து வாங்கி ஆங்கிலேய அரசுக்கு யார் கொடுக்குறா? ஜமீன்தார்கள் கொடுக்குறாங்க. யோசித்து பாருங்களேன், நம்ம கிட்ட ஒரு 11 ருபீஸ் இருக்கு. அதுல 10 ருபீஸ் நம்ம கஷ்டப்பட்டு என்ன பண்ண உழைச்சு அந்த 11 ருபீஸ் சம்பாதிச்சு வச்சா அதை என்ன பண்றாங்க? 10 தூக்கி ஆங்கிலேயர்களுக்கு கொடுக்கணும். அதாவது நம்ம ஜமீன்தார்கள் கொடுப்போம், ஜமீன்தார்கள் ஆங்கில அரசுக்கு கொடுத்துருவாங்க. சரியா? ஸோ அப்ப நமக்கு ப்ராஃபிட்ன்றது என்ன? அந்த ஒன்னா இந்த ஒண்ணுக்காக இவ்வளவு கஷ்டப்படணுமா அப்படின்ற விஷயம் வருது இல்லையா? இதுதான் அந்த வரியோட என்ன சொல்ல, இவ்வளவு வரி வாங்கிக்கிட்டு இருந்தாங்க ஆங்கில அரசு. சரியா? ஓகேவா? அடுத்து ஜமீன்தார்கள் தான் விவசாயிகளுக்கு பட்டா வழங்குவாங்க. சரியா? அதுல என்ன போட்டிருக்குன்னா, உழுகுற காலம் வரையும் அவங்க குத்தகைக்காரர்களா கருதப்படுவாங்க. யாரு? விவசாயிகள்.
கடைசியில் என்ன பண்ணிட்டாங்கன்னா நீதித்துறை அதிகாரங்களில் ஜமீன்தார்களிடமிருந்து திரும்ப என்ன செஞ்சுட்டாங்க, ஆங்கிலேயர் வாங்கிட்டாங்க. நீங்கள் வந்து இதை மட்டும் பார்த்துக்கிட்டா போதும், நீதித்துறை டிபார்ட்மெண்ட்டை நாங்களே பார்த்துக்கிறோம் சொல்லி வாங்கிட்டாங்க. இதுதான் நிலையான நிலவரி திட்டத்தோட சிறப்பு கூறுகள். சரி, ஓகே. அதோட ஜமீன்தாரி முறையோட நிறையும் பார்க்கணும், குறையும் பார்ப்போமா? நிறைய பார்த்துடலாமா ஃபர்ஸ்ட்டு? நிறையனா என்ன, நல்லது என்ன, நல்ல விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தா ரொம்பலாம் பெரிய நல்ல விஷயங்கள் இருந்திருக்காது. மேபி கொஞ்சம் கொஞ்சம் இருந்திருக்கலாம். அதை தான் இப்போ பார்க்க போகிறோம். இதில் என்ன நடந்திருக்குன்னா, தரிசு நிலங்கள். தரிசு நிலங்கள்னால் நீங்களாம் பஸ்ஸில் போகும்போது பார்ப்பீங்களா, அந்த புல் செடிலாம் புதர்லாம் போய் மண்டி போய் ஒரு இடத்துல இருக்கும் இல்லையா, காடு மணி கொச்ச கொச்ச கொச்சன்னு பஸ்ஸில் போகும்போது வெளியூர்லாம் போகும்போது பார்ப்போம் இல்லையா, அதான் தரிசு நிலங்கள். அதாவது பயிர் செய்கிறதுக்கு ஏற்ற இல்லாமல் இடம்லாம் இருக்கும் இல்லையா, அது காடுகள் எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா விவசாய நிலங்களாக மாற்றப்பட்டது. ஸோ தரிசு நிலங்கள் விவசாய நிலங்களாக மாறுறது ஒரு நல்ல விஷயம் தானே. ஏதாவது யூஸே இல்லாத ஒரு இடத்த ஒரு நல்ல விவசாய நிலமாக என்ன செஞ்சுருக்காங்க, மாற்றிருக்காங்க. ஸோ இது ஒரு பாராட்டுதலுக்குரிய விஷயம்தான். கரெக்டாக ஜமீன்தார்கள் நிலத்தோட உரிமையாளராக ஆனாங்க. நான் அப்போதே சொன்னேன் இல்லையா, ஜமீன்தார்கள் கரெக்டாக வரி கட்டிட்டாங்கன்னா அவங்க தான் அந்த இடத்துக்கு உரிமையாளர்னு ஆங்கிலேயர் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. நீதி வழங்கும் பொறுப்புல இருந்து என்ன செஞ்சுட்டாங்க, விடுவிச்சுட்டாங்க. நீங்கள் இனிமேல் நீதி வழங்க வேணாம், அதுக்கு தனி டிபார்ட்மெண்ட் கொண்டு வந்தாச்சு சொல்லிட்டாங்க. ஆங்கில அரசுக்கு நம்பிக்கைக்குரியவர்களாக மாறினாங்க யாரு, ஜமீன்தார்கள் வந்து. ஏன்னா இவங்க தான் கரெக்டாக வரி செலுத்துகிறாங்க, நம்மளை கஷ்டப்படுத்தி வரியை வாங்கி கொண்டு போய் ஆங்கிலேயருக்கு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஆங்கிலேயருக்கு நம்பிக்கைக்குரியவர்களாக யார் இருந்தாங்க, ஜமீன்தார்கள் மாறிக்கிட்டாங்க. ஆங்கில அரசுக்கு நிலையான வருவாய் கிடைப்பதை உறுதி செய்தது. ஆமாம், அப்படி 10 ஆண்டு போட்டு வச்சோம்னா என்ன செய்யும், கரெக்டாக தான் அவங்களுக்கு வருவாய் கிடைக்கும். ஸோ ஆங்கில அரசுக்கு நிலையான வருவாய் கிடைத்ததை உறுதி செய்தது. ஓகேவா, இந்த 4 விஷயமும் ஓகே. இதில் நல்ல ஒரு விஷயம் என்னன்னா, அந்த தரிசு நிலங்கள் விவசாய நிலமா மாறின ஒரு விஷயம் மட்டும்தான் நம்மளை பொறுத்தவரை நல்ல விஷயமா தெரிஞ்சிருக்கு. சரி, ரைட். அதோட குறைகளை பார்த்துடலாமா? குறைகள் என்னன்னா, ஆங்கிலேய அரசு விவசாயிகளுடன் நேரடி தொடர்பில் இல்லை. யார் இங்கே இன்டர்மீடியேட் யார் இருக்கா, என்ன பண்ணுவோம், ஆங்கிலேயர்கள், அவங்களுக்கு கீழே ஜமீன்தார்கள், அவங்களுக்கு கீழே நம்ம விவசாயிகள். விவசாயிகளுக்கும் ஆங்கிலேயர்களுக்கும் எந்த ஒரு தொடர்புமே இல்லை. இங்கே விவசாயிகள் யாரை காண்டாக்ட் பண்ணணும், ஜமீன்தார்கள். ஜமீன்தார்கள் வந்து ஆங்கிலேயர்கள்ட்ட போவாங்க. ஸோ அந்த இடத்துல ஒரு இது வர ஆரம்பிச்சிடும். அப்படி தானே? எதுவுமே வந்து இப்போ விவசாயிகளை பொறுத்தவரையும் ஜமீன்தார் சொல்கிறது தான் ஃபைனல். அப்படி தானே? கரெக்டு. அப்போ விவசாயிகள் என்ன பண்ணுவாங்க, விவசாயிகளோட உரிமையை ஜமீன்தார்கள் பொறுப்பிலேயே ஆங்கிலேயர் விட்டாங்க. என்ன வேணாலும் விவசாயிகளை பண்ணிக்கோ, எனக்கு தேவை என்னோட டேக்ஸ், என்னோட வரியை வந்து நீ கட்டிடு அப்படின்னு ஜமீன்தார் பொறுப்பில் விட்டுட்டா ஜமீன்தார்கள் என்ன பண்ணுவாங்க, மக்களை வந்து அடிமைப்படுத்தி என்ன பண்ணுவாங்க, அவங்கள்ட்ட இருந்து வரியை வசூல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால் ஜமீன்தார்கள் எப்படி ஆயிட்டாங்கன்னா சோம்பேறியா, நம்ம வந்து எல்லார்ட்டையும் போட்டு வரின்ற பேரில் அவங்கள கஷ்டப்படுத்தி பணம் வாங்கிக்கிட்டு இருக்கோம். அப்போ நம்ம உழைக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ அவங்க ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிட்டாங்க, சோம்பேறிகளாக மாறிட்டாங்க. ஆடம்பர பிரியர்களாகவும் மாறிட்டாங்க. யார், ஜமீன்தார்கள் வந்து. இந்த 2 விஷயம் நோட் பண்ணிக்கோங்க, சோம்பேறியாகவும் ஆடம்பர பிரியராகவும் மாறிட்டாங்க. விவசாயிகள் பெரும்பாலும் அடிமையாகவே நடத்தப்படணும். ஆமாம், ஜமீன்தார் சொல்கிற எல்லாத்தையும் கேட்டே ஆகணும் அப்படின்னா அடிமையாக தான் என்ன செஞ்சுருந்தாங்க, விவசாயிகள் இருந்திருக்காங்க. அப்படி தான் அவங்கள என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க, வச்சுக்கிட்டு இருந்தாங்க. இதனால் ஜமீன்தார்களுக்கும் விவசாயிகளுக்கும் இடையே பல மோதல்கள் ஏற்பட்டன. அப்போதே சொன்னேன். ஆமாம், இப்போ பாருங்கள், 11ல் 10 பங்கு கொடு சொன்னோம்னா அந்த ஒரு பங்குக்காண்டி அவங்க வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செய்யணுமா, யோசித்து பாருங்கள். அப்போ ஆட்டோமேட்டிக்கலி என்ன பண்ணுவாங்க, ஜமீன்தார்களுக்கும் விவசாயிகளுக்கும் என்ன செய்யும், சண்டை நடக்க தான் செய்யும். இதோட ஜமீன்தாரி முறை என்ன செய்து முடியுது. நாளைக்கு நம்ம அதுக்கடுத்த ரயத்துவாரி முறையை நாளையோட வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் இந்த மாதிரி ஒரு கிளாஸ் நடக்குது பாருங்கள் அப்படின்னு சொல்லுங்கள். தேங்க்யூ. நன்றி, வணக்கம்.